ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்திற்குரிய சகல காரியங்களிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. சங்கீதம் 18:29 நாம் வாசிக்கும் பொழுது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிற ஒரு வசனத்தை தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதத்தினுடைய காரணத்தை நீங்க பார்க்கும்போது, கர்த்தர் இந்த தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களுடைய கைக்கும், இந்த சவுலுடைய கைக்கும் அவர் விடுதலையாக்கி அவங்க கிட்ட இருந்து மீட்டெடுத்ததுனால அவன் பாடுகிற ஒரு சங்கீதமாக நம்ம இதில் பார்க்க முடியும். வசனம் அழகா தொடர்ந்து, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது பாடுறாங்க. ஆமாங்க, அதனால நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நாம நம்முடைய ஞானத்தினால மட்டும் இல்லை, நம்முடைய பலத்தினால மட்டும் இல்லை, எல்லாமே நம்மை சார்ந்து மாத்திரம் இல்லை. நம்ம சொல்லப்படுது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும்னா, தேவனாலே நம்முடைய காரியங்களை நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, நிறைய போராட்டம், பிரச்சனை, ஒரு கன்ஃபியூஷன்ஸ், தடுமாற்றம் பார்க்கிறவங்கள பாருங்க, தன்னுடைய ஞானத்தினால மாத்திரம், அவர்கள் யோசிக்கிறதுனால மாத்திரம் செஞ்சு கொண்டிருக்கிறவங்க தான் இன்னைக்கு நிறைய போராட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க ஜெயம் எடுக்கணுமா, நீங்க ஒரு வெற்றியை பார்க்கணுமா, நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நீங்க கர்த்தரால இந்த காரியங்களை செய்கிறவர்களா இருக்கணும். நீங்களா ஒரு முடிவை எடுத்துட்டு, ஐயோ நான் இதில் பிரச்சனையை பார்க்குறேன், போராட்டத்தை பார்க்குறேன். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில அவங்க பிரச்சனை போராட்டம் பார்க்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? அவங்க தேவன் எதற்கெல்லாம் விருப்பப்படுவார்ன்றது தெரியும். ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தாவே என்னை மன்னிங்க, நான் இதை செஞ்சுட்டேன், எனக்கு இந்த ஒரு முறை இந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தர் அதை கொடுத்துருவாங்க. ஆனா அதோடைய பின் விளைவுகள் இருக்குது பாருங்க, அதனாலதான் நம்ம பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்ம கஷ்டத்துக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் ஒரு முடிவெடுங்க, நான் என் தேவனால நடத்தப்படுறேன். இந்த சங்கீதக்காரன், அப்பா உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுப்பீங்கன்னா, இங்க எப்படி இந்த சங்கீதக்காரனுடைய சத்துருக்கள் எல்லாரையும் கர்த்தர் விலக்கி, சவுல் உட்பட விலக்கி அவனை காத்தாரோ, கர்த்தர் உங்களை உங்கள் போராட்டங்கள், பிரச்சனைகள், சத்துருக்கள் சகலத்தில் இருந்து விடுதலையாக்கி ஒரு ஆசீர்வதிக்க உள்ளவராக இருக்கிறார். நீங்க கர்த்தரால நடத்தப்படணும், உங்களால மாற்றம், உங்களுடைய ஞானத்தினால நீங்க கர்த்தரால நீங்க நடத்தப்படணும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராங்க. God bless you.